பன்னீர்செல்வம் எந்த ஆதாரமும் இல்லை. தன்னை தாவேக்காக்கு அழைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அங்கே ரோடு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதன் பிறகு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். ஏன் இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சரி விசாரணை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் இது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறதுன்னு வாதிடுறாரு? இல்லை சார், இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் சொல்லலை, ஏற்கனவே வைக்கவும் சொல்லியிருக்காரு. அப்போ எம்எல்ஏக்கள் இங்கே ராஜினாமா பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு வைகோ சொன்னது பப்ளிக்கில் இருக்குது, அதுக்கு அடுத்து தான் இவர் சொல்கிறார். வைகோ இன்னைக்கு அவங்க கூட்டணி தான் இருக்காரு, இன்னைக்கு அவர் மாற்றி கூட பேசலாம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்கே நடந்த விஷயத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன அதுக்கு கோ இன்சிடெண்ட்டாக வேறு சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவர் வந்து கைதுக்காக சொல்கிறாரு, வழக்கு பதிவு பண்ணதுனால சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு வந்து எந்த இதுவும் சொல்ல முடியாது. வழக்கு விசாரணையை எப்படினாலும் எதிர்கொள்ள தான் போகிறாங்க. வழக்கு விசாரணையை எதிர்கொண்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டிக்காமல் இருக்க முடியாது. இப்போ வந்து அவங்க எப்படி இவங்க 3 பேர் மேலே மட்டும் இப்போ வழக்கு விசாரணை இதெல்லாம் நடக்குதோ, இதே மாதிரி அவங்க பல இடங்களில் திமுக தொண்டர்களுடைய வீடுகளுக்கு காவல்துறை போகுது. ஜென்சி மீட் நடத்தின பையனுடைய வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க, உங்கள் பையனா அது, அவன் சென்னையில் இருக்கானா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. இது நேற்று திருப்பூரில் நடந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க திமுகவினரை மிரட்டக்கூடிய வேலையை இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பண்ணுகிற பொழுது இதை மொத்தமாக தொகுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆணவ போக்கு நடக்கக்கூடிய இந்த அரசு வந்து திமுகவை மிரட்டுறதுக்காகவும், எப்படி அதிமுகவிலேருந்து ஆட்கள் கூப்பிட்டா வந்துட்டாங்க, இங்கேருந்து வர மாட்டேங்கிறாங்க, அப்போ இந்த வழக்குகளை போட்டு அது மூலமாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறாங்க. பட்டவர்த்தனமா நீங்க உடைச்சிருக்கலாம்ல அனிதா ராதாகிருஷ்ணன். தாவேக்காவிலிருந்து இவர் என்னை அழைத்தார், இந்த தேதியில் என்னை அழைத்தார், அது அவர் திரும்ப வந்து பேசலாம். இன்னைக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு வெளியே வரும்போது, அதாவது மருத்துவமனைக்கு போகிறப்ப அந்த மாதிரியான நேரத்தில் பப்ளிக்கில் ப்ரெஸ் மீட் பண்ணுறப்ப இதை பேசுகிறாரு. இதுக்கு பிறகு அவர் பேசலாம். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டோ திரும்ப வருகிற பொழுது அவர் பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது இப்போ வைகோ வந்து நேரடியாக முதலமைச்சர் சொன்னார்னு சொன்னார். அப்போ அது குறித்து இந்த முதலமைச்சர் பேசின அந்த குதிரை பேரம் குறித்து இங்க என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ முதலமைச்சரே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட யார் பேசினாங்க அப்படிங்கிறது அவர் பின்னாடி சொல்லலாம். அவர் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இதுல இல்லை. இது புதுசும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது இதே மாதிரியான நடவடிக்கையை பாஜக வந்து பண்ணுச்சு. அப்போ பாஜக பண்ணின அதே பாணியில எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள ஒன்று விலை பேசி தூக்குறது, இல்லைன்னா மிரட்டி எடுக்கிறது அப்படிங்கிற நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஈடுபடுது அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. இல்லை யாரு செஞ்சாங்க, சரி அப்போ ஏவாவில்கிட்டையும் தாவேக்காக்கு வாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்லையா, அவர் வீட்டில் வந்து ஒரு ரைடு நடத்திருக்காங்க, அது வந்து முதல் கட்டமாக நடக்குது. இன்னொன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க, எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்றாங்க. இவர் தான் அப்படின்னு ஒருத்தரை கை காட்டுறதுல இல்லை, கை காட்டுவாங்கன்னு சொல்றேன். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இதுக்கு அப்புறம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே. அவர் இதோட இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல. அவர் இந்த வழக்கை எதிர்கொள்ள போகிறாரு, போயிட்டு திரும்ப பெயிலையோ வரப்போகிறாரு. அப்போ அவர் திரும்ப பிரஸ் அட்ரஸ் பண்ண போகிறாரு, அவர் பேச தான் போகிறாரு. அப்போ முதலமைச்சரை ஒருமையில பேசுகிறப்ப சரியா? முதலமைச்சர் அப்போ இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் இருந்தவங்களாம் என்னெல்லாம் பேசினாங்க, என்ன பேசினாங்க? இதுக்கு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவர் போன முறை என்னெல்லாம் பேசினாரு, முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார். அது சரியா? அப்போ இப்போ இவர் தோழர் சொன்ன மாதிரி காவல்துறை கொலை பழி போட்டார். இதுக்கு நீங்கள் என் மேலே பழி போடுறீங்களா சிஎம் சார் அப்படின்னு இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறவர் பேசினார். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதெல்லாம் பேசினார்? அப்போ அன்னைக்கு முதலமைச்சர் நோக்கி இந்த கேள்விகள்லாம் எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டுச்சு? அப்போ இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க இதை சொல்றாங்க. முதலமைச்சர் குறித்து மட்டும் இல்லை, ஏன் வழக்கு தொடுக்கல? வழக்கு தொடுக்கிறது அதான் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்ப ஆனா வழக்கு தொடுக்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். ஆனா பேசுறது ஒரு அரசு விரைந்து குற்ற சம்பவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இல்ல. விரைந்து குற்ற சம்பவங்களுக்கு வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னா 2022 அறப்போர் இயக்கம் ஜெயராமன் சொல்றாரு. அதுக்கு திமுக ஆட்சியில எந்த பதிலுமே சொல்லல, 4 ஆண்டுகளா எதுவும் சொல்லல. இப்போ அதை விசாரிக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்க போகுது? இதுல அதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, குற்றச்சாட்டின் அடிப்படையில் 4 ஆண்டுகளா இல்ல குற்றச்சாட்டு. இப்ப இந்த ரைடு அப்படிங்கிறது குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடக்குது. ஆனா குற்றச்சாட்டை அவங்க விசாரிக்கிறது அரசியல் உள்நோக்கத்தோட விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஆட்சி வந்தா அரசியல் உள்நோக்கத்தோட விசாரிப்பாங்க.
2022 அறப்போர் இயக்கத்திலேருந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, சங்கரான் தான் இன்ட்ரோ, இந்த நிறுவனம் தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு, 7 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க, எந்த சாலையும் போடப்படவில்லை, எந்த டேட்டில் மணியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2022 மார்ச் 25, 28 அப்படின்னு டீட்டெயிலாக. இதுக்கு ஏன் ஒரு பதில் கூட கடந்த 4 ஆண்டுகளாக சொல்லலை? இல்லை, இப்போ இன்னொரு ஆட்சி வரும் இதை விசாரிக்கும் அப்படின்னு திமுகவுக்கு தெரியாதா? இப்போ ஆட்சி மாறினா விசாரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுக்கும் தெரியும். ஆனால் அவங்க மீது வந்து அவங்களுக்கு இதில் குற்றம் செய்யலைங்கிற நம்பிக்கையில் கூட இருந்திருக்கலாம். ஆட்சி மாறினா விசாரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இது 2011 நில அபகரிப்புன்னு இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க வழக்குகள் பெறப்பட்டுச்சுன்னு அதுக்குன்னு தனியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க. அதில் எத்தனை திமுகவினர் தண்டிக்கப்பட்டாங்க? 10 வருஷம் அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அது ஆட்சி மாறின உடனே திமுகவினரை அச்சுறுத்துவதற்காக அந்த ஆட்சியில் செய்யப்பட்டுச்சு. இது தொடர்ச்சியாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்சி மாறுகிற பொழுதெல்லாம் இந்த மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சுட்டு சார் சொன்ன மாதிரி சில கதைகள் வழியாக விஞ்ஞான ஊழல்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஏதாவது தப்புன்னு சொல்றீங்களா? சார் சொன்னது இல்லாத கதையை சொல்றாங்க. விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, இது வந்து திமுக வந்த நாள்ல இருந்து சொல்லக்கூடிய கதை. தமிழ்மணி சார் அசெம்பிளிக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பதிவு சொல்றாங்க. அசெம்பிளிக்குள்ள கருத்துரிமன் சொல்லியிருந்ததுனாலயே அது சரின்னு ஏத்துக்க முடியாது. சார் என்ன சொல்றாரு, எல்லாம் டாக்குமெண்டா வச்சிருந்தாங்க, ஊழலை நிரூபிக்க முடியலங்கிறதா சார் அந்த கதையில சொல்றது. இந்த கதைகள் வந்து திமுக குறித்து கடந்த 50 ஆண்டுகளா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல சார் இப்படித்தான் 2Gக்குன்னு சொன்னாங்க, 7 போட்டு அப்படியே 0 போட்டு ஊதி பெருக்குனாங்க. அது என்னாச்சு? 2011 உருவாக்கப்பட்ட அந்த நில அபகரிப்பு அப்படிங்கிற அந்த பூதம் என்னாச்சு? 10 ஆண்டு அதிமுக ஆட்சி இருந்துச்சு. 10 ஆண்டுல ஒரு திமுக மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ அதுல தண்டிக்கப்படல. ஆனா ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறுகிற பொழுது விஜயபாஸ்கர் மேல நிரூபிக்க முடியாத காரணத்தினாலேயே 50 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய கதை தான் இந்த விஞ்ஞான ஊழல் கதை. இந்த கதையை இவங்க இதுக்கு பிறகும் தொடர போறாங்க. ஏன்னா இதான் நிர்மல்குமார் சொன்னாரு. இல்ல, குட்கா விவகாரம் தொடர்பாக விஜயபாஸ்கர் மேல திமுக தலைவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சொல்றாரு. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார். ஆமா, 5 ஆண்டுகள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? 5 ஆண்டுகள் அதற்கான விசாரணைகள், அது காவல்துறையில் என்ன நடந்துச்சு, என்ன விசாரணைகள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். ஆனா இல்ல சார், அடுத்த தேர்தலில் போட்டியிடுறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். 5 ஆண்டுகள் சாலிடா திமுக இருந்துச்சு சார். 96 to 2001 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுது. அது 2014 தான் இறுதி தீர்ப்பு வருது. அப்ப 2001 to 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? ஏன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்க முடியுமா? ஆமா, கேட்கணும்ல. ஆனா வழக்கு நடந்துச்சுல? இல்ல, கேட்கலாம்ல. வழக்கு நடந்துச்சுல? ஜுடிஷியரியில கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் எல்லாம் அரசு தரப்புல உள்ளவங்க தானே. ஆவணங்களை திருட்டுறதும் அதை ப்ரொடியூஸ் பண்றதும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் அரசு தரப்பினுடைய பணி தானே. இந்த அரசு தரப்பு சுணக்கமா இருந்தா தான் தண்டனைக்கு லேட் ஆகும். இப்ப திமுகவுடைய ஆட்சி காலகட்டம் இப்ப நீங்க சொல்றீங்களா, கடந்த 5 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு. அப்போ 2006 to 2011 அந்த வழக்கை திமுக வந்து நடத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க 2007 வந்து கேட்டீங்கன்னு வைங்க. 2006 ஆட்சிக்கு வராங்க. நீங்க 2006 டிசம்பர்ல கேட்குற மாதிரி தான் நீங்க இப்ப விஜயபாஸ்கர் கேஸை கேட்கறது. ஆனா வழக்கு பதிவு பண்ண இந்த திமுக, நான் ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த விஞ்ஞான ஊழல் கதையை சொல்றேன்னா, 10 ஆண்டுகள் ஆட்சி ரொம்ப வேகமாக அதுக்குன்னே மாவட்ட அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரியான நடவடிக்கை இன்னைக்கு இது நடக்குது அப்படிங்கிறனால அதை சொல்றேன். இப்போ கார்ல காவல்துறை வாகனத்தில் வரமாட்டேன் அப்படின்லாம் ஒரு அமைச்சராக இருந்தவர் சொல்லலாமா? இல்லை, அது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அவர் வந்து அமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு மக்கள் பணியில் இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பேரூரில் ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. நான் வந்து நேரடியாக வந்துடுறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை அவர் கேட்குறாரு. ஏற்கனவே அந்த ஊரில் அவர் 7 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 25 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் என் வாகனத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து நான் அரசு வாகனத்தில் வரவே முடியாது, இல்லை அரசு வாகனத்தில் வரவே முடியாதுன்னு அவரை சுற்றி இருந்த திமுக காரங்களோட சேர்ந்து அங்கே உட்காந்து சாலை மறியலும் பண்ணியிருக்க முடியும். காரகாரன்னு இழுத்துட்டு போகிற அளவுக்கு அங்கே ஒரு முற்றல் மோதலை அவரால் அந்த ஊரில் உருவாக்கியிருக்க முடியும். இன்னைக்கு ஏன் உருவாக்கலை? அவர் கேட்குறாரு, நான் என் வாகனத்திலே வர்றேன்னு. நீங்கள் மறுக்கிறீங்க. அவர் போகிறாரு. அவர் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து அதில் இழுத்துட்டு போகணும்னு நினச்சிருந்தா அவர் கூட சுற்றிக்கிட்டே கோஷம் போட்டு வர்றாங்க. அப்படியே அவர் ரோட்டில் உட்காந்துறாருன்னா அங்கே 50 பேர் உட்காருவாங்க. அங்கே ஒரு பெரிய கலவரமே, ஒரு தள்ளு முள்ளு காவல்துறைக்கும் அவங்க ஆளுங்களுக்குமே வந்திருக்கும். ஆனால் அப்படியான இடத்த நோக்கிலாம் அதை நகர்த்தலை அவர் அதுக்கப்புறம் காவல்துறை வாகனத்தில் போகிறதுக்கு தயாராக தான் ஆகிறாரு. அப்போ நீங்கள் அதை வந்து அவர் அரசு வாகனத்தில் ஏறலை அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறீங்க. அதை தாண்டி அவங்க வேற எந்த விதமான எதிர்ப்பையும் ஈடுபடலை அப்படிங்கிறத ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பண்ணிருக்கோம். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னா சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஒன்று.
இன்னொன்று இப்போ பெருந்துறை, தாராபுரம், கரூர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை முடக்கணும். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணன் வேலை செய்யக்கூடாது, அவரை முடக்கணும். இப்படி பழிவாங்க நடவடிக்கையோட இடைத்தேர்தல் பிளானும் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க இடைத்தேர்தலை மையமாக வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. 50 நாள் கழித்து கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறப்ப தான் இவங்க கரூர் போகிற பிளானும் பண்ணுறாங்க. அப்போ இடைத்தேர்தல் எதிர்க்கட்சிகளை முடக்குவது, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அந்தந்த பகுதிகளில் யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கிறாங்க அவங்கள டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்குது. திமுகவுடைய தொண்டர்களை அச்சுறுத்துவது, உங்களுடைய ஒரு முக்கியமான தலைவரே நாங்கள் ரைடு விடுறோம், ஒரு மாவட்ட செயலாளரையே நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிற இதை சொல்கிறதுக்கும் இவங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, நன்றி சார்.